உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்தில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பழுதடைந்த தனியார் ஹெலிகாப்டரை கயிறு கட்டி வானில் தூக்கி சென்றபோது பாதி வழியிலேயே அருந்து விழுந்து நொறுங்கியது. எடை தாங்காமலும் சமநிலையை இழந்ததாலும் விபத்து ஏற்பட்டது எப்படி? ரஷ்யாவில் பிறந்த பொறியாளர் இகோர் சிகோர்சகி 1934ஆம் ஆண்டு முதல் ஹெலிகாப்டரை உருவாக்கி அதில் பயணித்தார். அவரே நவீன ஹெலிகாப்டர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். உலகம் முழுவதும் வெவ்வேறு வகையிலான ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன. ராணுவ பயன்பாட்டுக்காக மட்டுமின்றி இயற்கை பேரிடரின் போது மீட்பு பணிகளில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. தவிர மின் கோபுரங்கள், தகவல் தொடர்பு கோபுரம், உயரமான கட்டுமான பணிகளையும் பெரும் தீ விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் பொருட்களை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துச் செல்லவும் ஹெலிகாப்டர்கள் பயன்படுகின்றன. ஆம்புலன்ஸ் மற்றும் டாக்ஸிகளாகவும் ஹெலிகாப்டர்கள் அணிவகுக்கின்றன. பொதுவாக தரைப்பகுதியில் ஹெலிகாப்டர்கள் பழுதானால் அவற்றை டோவ் எனப்படும் இழுவை முறையில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் மலைப்பகுதியில் அதுபோன்ற முறைகள் சாத்தியமல்ல என்பதால் ராட்சத கயிறுகளை பயன்படுத்தி அதிக சக்தி கொண்ட ஹெலிகாப்டர் வாயிலாக பழுதடைந்த ஹெலிகாப்டர்களை அந்தரத்தில் தொங்கியபடி தூக்கிச் சென்று உரிய இடத்தில் சேர்த்து பழுது நீக்கும் பணிகளை மேற்கொள்வது நடைமுறையில் உள்ளது. அதன்படியே உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று பழுதடைந்தது. அதை கேதர்நாத்தில் இருந்து ஹவுச்சருக்கு கொண்டு செல்ல விமானப்படை உதவி கோரப்பட்டது. இதையடுத்து MI-17 ஹெலிகாப்டர் மூலம் பழுதடைந்த ஹெலிகாப்டரை ராட்சத கயிறு கட்டி வானில் தூக்கி சென்றனர். லிஞ்சோலியில் உள்ள மந்தாகினி ஆற்றின் அருகே வந்தபோது தனியார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. பல அடி உயரத்தில் இருந்து தலைகுப்புற கீழே விழுந்து ஹெலிகாப்டர் நொறுங்கியது. இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை. பழுதான ஹெலிகாப்டரை ஹவுச்சரில் உள்ள விமான ஓடுதளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது. ஆனால் பாதி வழியிலேயே காற்றின் வேகம், அதிக எடை காரணமாக சமநிலையை இழந்தது. அதனால் MI-17 ஹெலிகாப்டரை இயக்க முடியாமல் அதன் பைலட் சிரமத்தை எதிர்கொண்டார். இதையடுத்தே தனியார் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. அது குறித்து விரிவான விசாரணையும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.